ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைட் கோயட் பிஃபோர் ஃபால், அதாவது கீழே விழுறதுக்கு முன்னாடி பெருமை உனக்கு முன் செல்லும் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது என்றைக்குமே எல்லா மனிதர்களும் வாழ்நாளில் முன்னிறுத்தி செல்ல வேண்டிய, தன் கண்ணுக்கு முன்னால் வச்சு நடக்க வேண்டிய பழமொழிகள் அது ஒன்று. இன்றைக்கு நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசு இன்றைக்கு தன் மேல் நம்பிக்கையெடுப்பு வாக்கெடுப்பு நடக்கும் போது அதில் வெற்றி பெற்று இன்னும் 6 மாசம் அவங்க ஆட்சிக்கு இந்த பிரச்சனை நிலவி வந்திருக்கு. ஏன் இதை பிரைட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன்னா, நான் தனியா நின்று 108 சீட்டு ஜெயிச்சேன், எனக்குத்தான் வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னு அவர் செய்யற சில நடவடிக்கைகள் ஒரு கர்வம் வாய்ந்ததாகவும் தான் என்ற அகந்தை வாய்ந்ததாகவும் இருக்கு. தான் என்ற அகந்தை ஒரு அரசாங்கத்திற்கும் ஒரு தலைவருக்கும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு தான் மட்டும்தான் என்ற ஒரு அகந்தை வரும்பொழுது அது நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அதை அவர்களை கீழே தள்ளி அவர்களை தோல்விக்கு வழிவகுக்கும். அவர் கட்சிக்குள்ள விஷயம். அது எப்படி நடக்கும்னு காலம் பதில் சொல்லும். இன்றைக்கு நம்ம வாக்கெடுப்புக்கு வருவோம். வாக்கெடுப்புல முதல்ல எல்லாரும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் பேசும்போது ரொம்ப பவ்யமா, ரொம்ப அந்த மரபு மீறாமல் சில விஷயங்கள் தொடாம பேசினாங்க. முதல் தடவையா என் வாழ்க்கையிலே முதல் தடவையா நான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் இன்றைக்கு தான் அவங்கள பாராட்டுறேன். அதாவது இந்த அவை காணாத சில விஷயங்களை இதுவரைக்கும் நீங்க ஒத்துக்காங்க. தமிழக அரசியல்வாதிகள் நல்லவங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனா தமிழக அவையில், தமிழக சட்டப்பேரவையில், சட்டசபையில் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் இந்த அரசாங்கத்தில் நடந்திருக்காதான் நடந்திருக்கின்றது. இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் தமிழக அரசியல் 96 சீட்டோட கருணாநிதி அவர்கள் ஆட்சி பண்ணால் கூட்டணி மெஜாரிட்டி இருந்தது. குதிரை பேரம்ன்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை. அப்போ அருமையா பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, இந்த இடத்துல சிங்கத்தோட மனைவி அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது திமுக காரங்களே அமைதியா இருப்பாங்க. அவரை எதிர்த்து சட்டசபையில் பேசிய ஒரே நபர் விஜயகாந்த் அவர்கள் தாங்கிறதா வரலாறு. கிட்டத்தட்ட 1991 இருந்து 2011 இறக்கும் வரைக்கும் எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களை எதிர்த்து, அவங்க ஆட்சியில் இருக்கும் எதிர்த்து பேசிய ஒரு நபர், சரிக்கு சமமாக சண்டை போட்ட ஒரு நபர்னா அது விஜயகாந்த் தான். அவர் மனைவி இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் கிட்டத்தட்ட அந்த ஒரு குவாலிட்டி எக்ஸிபிட் பண்ணாங்க. யாரு உங்களை முகமுடி போட்டுட்டு பார்க்க வந்தது? டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், வெளிப்படையான அரசாங்கம் சொல்றீங்களே, இது உங்களை முகமுடி போட்டு பார்க்க வந்தது யாருன்னு மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சீஃப் மினிஸ்டர் விளக்கம்னு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த அவையில இதுக்கு முன்னாடி குதிரை பேரம் இப்படி நடந்ததில்லை, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது, நீங்கள் இதை விலக்கித்தான் ஆக வேண்டும். நாங்க ஏற்கனவே வெறுவாய்க்கு அவல் மண்ண கொடுத்த மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு அவரோட பர்சனல் அஸ்ட்ராலஜர், ஜோசியக்காரரை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு அரசாங்க பதவியில் அப்பாயின்ட் பண்றாரு. எதுக்கு? பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்பாயின்ட் பண்றாரு. இது பெரிய சர்ச்சையை கிளப்பிடுச்சு. பின்னால பார்த்தா யாரெல்லாம் அரசியல் ஆசான்கள் வருவசே எல்லாரும் அப்படின்னாலும் பெரியார் அம்பேத்கரை வச்சுக்கிறீங்க. பெரியார் அம்பேத்கரை வச்சு நீங்க ஜோசியர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணீங்கன்னா அதை விட முரண் வேற எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேர் நார்த் போல்னா ஜோசியர் சவுத் போல், அந்த மாதிரி நேரடி எதிர்கையானவர்கள். அப்ப அதையும் விளக்கி காட்டி அவங்க அருமையா பேசுறாங்க. இந்த ரிக்கிங்கிற பேரை கேட்டு நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்கேன். அது ரிக்கி பாண்டிங். அவர் 6 அடிப்பாரு. அவர் பேரை மட்டும் தான் கேட்டிருக்கேன். இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த ஆசைகள் அப்படின்னு தெரியல. இதுல அவர் இன்னொரு ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம், சுவாரஸ்யமான விஷயம், சிறுபான்மையின் அதாவது இன்றைக்கு ஸ்பீக்கர் தன்னோட அவையை தொடங்கும் போது பைபிளை கோட் பண்ணி தொடங்குறார். பைபிளை கோட் பண்றதோ, குரானை கோட் பண்றதோ, பகவத்கீதையை கோட் பண்றதோ, என்ன பொறுத்த வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விழாக்களில், அரசு சம்பந்த சட்டசபையிலோ சட்டப்பேரவையிலோ ஆளும் ஸ்பீக்கர் என்பவர், அவைத்தலைவர் என்பவர் எந்த மத புத்தகங்களையும் கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. கீழே இருக்கிறவங்க பேசிட்டு போயிடலாம். அவை தலைவராக இருக்கின்றவர் எந்த மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களையும் அவர் கோட் பண்ணக்கூடாது. ஜேசிடி பிரபாகர் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா சிறுபான்மை பெரும்பான்மை பிரிச்சு பேசல. நீங்க குரானையும் மேல கோட் பண்ணக்கூடாது, பைபிளையும் கோட் பண்ணக்கூடாது, நீங்க பகவத்கீதையும் கோட் பண்ண, எந்த ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கோட் பண்ணக்கூடாது. கோட் பண்ணி ஆரம்பிச்ச உடனே அவர் சிறுபான்மையினருக்கான அரசின் மாதிரி அவர் கொண்டு போறாராம். அவர் தன்னுடைய அரசை சிறுபான்மையினருக்கு அரசு மாதிரி கொண்டு போறாராம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். சிறுபான்மையினர் தமிழ்நாட்டுல இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் தான். இங்க சீக்கியர்கள் கிடையாது, ஜெயினர்கள் கிடையாது, பௌத்தர்கள் கிடையாது. இருந்தா ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில இருக்காங்க. அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த 2 மதத்திலையுமே குற்றமாக பார்க்கப்படுகின்றது, தவறுன்னு பார்க்கப்படல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்பது இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும்
குற்றமாக பார்க்கப்படுகின்றது, தவறாக பார்க்கப்படவில்லை. அது மற்ற ரிலிஜியன் இந்த இரண்டு மதங்களிலும் குற்றமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது ஓல்ட் டெஸ்டமென்ட் சொல்றது டோரா அது கொலை செய்ய ஒரு 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 கொலை குற்றமாக பார்க்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு குற்றமாக பார்க்கப்படுகின்றது. குரான்லயும் ஜோதிடத்தை வந்து தவறாக குரான் பண்ணக்கூடாது, இறைவன் மேல் நம்பிக்கை இருக்கணும், ஜோதிடத்தில் இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு குரான் சொல்லுது. அப்ப எப்படி நீங்க சிறுபான்மையன்னு சொல்லிக்கிட்டு நீங்க உங்களை ஜோசப் இதுவரைக்கும் சொல்லாத ஜோசப் ஜெயின் பேரை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு எப்படி நீங்க ஜோதிடரை பயன் பண்ணுவீங்க? அப்ப சிறுபான்மையர் மேல உங்களுக்கு பற்றும் அந்த மதங்கள் மேல உங்களுக்கு இருக்கிற பற்றும் உங்களுக்கு இல்ல, சிறுபான்மையர் மேலேயும் பற்று இல்லை. ஆனா சிறுபான்மையோடைய உரிமைகளை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்தே மாதத்தை பாடிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க. அதுக்கு ஒரு வருத்தம் கூட இன்ற வரைக்கும் நீங்க கேட்கவில்லை. எனக்கு இன்னும் அது வேதனையா தான் இருக்கு. இப்ப சிறுபான்மையோட பாதுகாவலர் நீங்க சொல்றது ஒரு போலி பிம்பமாங்கிற மாதிரிதான் எல்லாரும் கேட்கறாங்க. சரி, அப்ப மூன்றாவது இருக்குல்ல, அப்ப நீங்க இப்ப இஸ்லாத்தும் கிறிஸ்தவமும் வந்து ஜோசியர் அப்பாயின்ட் பண்றது தப்புன்னு சொல்லுது. நாங்க அவர் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணி பண்றாருன்னு சொல்லலாம். ஆனா அவர் திருமணம் ஒரு இந்து பண்ணி தான் பண்ணியிருக்கின்றார், இந்து முறை இப்படிதான் பண்ணிருக்கலாம் சில பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. சரி, அவர் என்ன மனமாக இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் தமிழகத்தில் சிஎம், அதான் நம்ம கணக்கு. இந்து மதத்துல இருந்து அவர் ஃபாலோ பண்ணாலும் தவறுதாங்கிறதுக்கு 1000 எடுத்துக்காட்டு இந்து மதத்திலிருந்தே நாம் சொல்ல முடியும். உங்களுக்கு எங்க போகணும்? சைவ குறவர்கள் நால்வரில் மிகப்பெரியவராக கருதப்பட்டு திருநாவுக்கரசர் சொல்லுகிறார், நாளென்ன செய்யும் கோலென்ன செய்யும் நாதன் நம்மோடு இருக்கையிலே. நான் சொல்லல, நாவுக்கரசர் சொல்கிறார். ஒத்துக்குவீங்களா? நாளென்ன செய்யும் கோலென்ன செய்யும் நாதன் நம்மோடு இருக்கையிலே. வள்ளுவர் என்ன சொல்றாரு? தெய்வத்தால் ஆகாது, எல்லாத்துக்கும் மேல போறார். அதுதான் அவர் தெய்வ புலவர். வள்ளுவர் புரிஞ்சுக்கங்க. வள்ளுவர் மனிதனையும் மனிதன் நடத்தையும் கூறியதை போல் எந்த ஒரு மனிதன் கூறியிருக்க முடியாது. 2 பொருள் சொல்லியிருக்காரு வள்ளுவர். தெய்வத்தால் ஆகாது நின்னும் முயற்சி தன்மை இவர்த்த கூலி தரும். எப்படி? இறைவனாலே ஆகலைனாலும் நீ முயற்சி போட்டேன்னா அதோட எஃபர்ட், அதோட பலன் உனக்கு கிடைக்கும் சொல்றாரு நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள். இன்னொரு பொருள் சொல்றாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. தொடர்ந்து ஒரு விஷயத்த டிட்டர்மைண்டா முழு முயற்சியோடு நீ செஞ்சேன்னா அவன் அட்ரஸ் தேடி வரும்டா வெற்றி அப்படின்னு கடவுள் சொல்லுவான். வெற்றி உனக்கு வீடு தேடி வரும் சொல்றாரு. யாரு? நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர். இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஜோதிடம் தேவையில்லை, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுது. போய் வேலையை பார்க்க முடியாத ஒருத்தன் தான் இந்த மாதிரி ஜோதிடத்தை நம்புவான், ஜோதிடத்துக்கு கவர்மெண்ட் ரூல் கொடுப்பான் அப்படின்னு உங்க மேல ஒரு சர்ச்சை வந்துச்சு. ஆனா அது சரி தப்பான்னு சொல்ல முடியல. சில பேர் பாராட்டுறாங்க. கொஞ்சம் இப்போ ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜோதிடர் அப்பாயின்மெண்ட்டை நீங்க வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. வித்ரா பண்ணது நீங்க பாராட்டுறது புரியும் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். பகுத்தறிவு பகலவர் பெரியார் வழியில் வந்த எல்லா கட்சிகளும் இன்னொரு ஆண்டுகிட்டு இருக்கு. நீங்களும் அவர் படத்தை தான் போட்டுக்கிறீங்க. இனிமேல் இந்த தவறை செய்யாதீர்கள், மன்னிக்க முடியாது. குதிரை பேரம்ங்கிற அந்த விஷயம் வந்து எல்லாரும் இன்னைக்கு அமமுகவோட அந்த எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் மட்டுமே வச்சு நிப்பாட்டிட்டாங்க. யாரும் அதுக்கு மேல பெருசா பேசல. ஆனா கண் முன் நான் பார்த்த இந்த குதிரை பேரும் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் 2ஆக உடைந்தது. இதுவரைக்கும் திமுக பீரியட்ல கூட 69 சீட் வாங்கி கருணாநிதி ஜெயிக்கும் போது கூட அதிமுக உடைய நல்ல தலைவர் இருந்தாங்களோ இல்லையோ, அதிமுக பேரியக்கம் ஒன்றாக இருந்தது. இன்றைக்கு 25 பேர் உங்களுக்கு அதுல ஆதரவாக வாக்களிக்கிறாங்க, 22 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. வாக்கெடுப்புக்கு முந்தின நாள் நீங்க சிவி சண்முகத்தை போய் பாக்குறீங்கன்னா என்ன நடந்தது சிவி சண்முகம் வீட்டில் நீங்க சொல்லித்தாகணும். ஏன்னா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அவர் கிடையாது. அவர் சொல்லலாம் நான் எதிர்கட்சி தலைவர்னு. யார் இடை? அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ள இருக்காரு. அவர் அங்க இருக்கும்போது அவர் தான் நீங்க போய் பாத்துக்கணும். அப்ப ஏன் நீங்க சிவி சண்முகத்தை போய் பாத்தீங்க? வாட் ரோல் யூ ஹேட் இந்த பிரேக்கிங் அப் ஆஃப் ஏடிஎம்கேங்கிறத நீங்க விளக்கித்தான் ஆக வேண்டும். அந்த 20 ஆனாலும் எல்லாரும் நினைச்சாங்க லீமாரோஸ் அவர்களின் பணத்தால கிட்டத்தட்ட 12-13 பேர் தான் எடப்பாடி பழனிசாமியோட இருப்பான்னு நினைச்சாங்க. அதிமுக என்ற திராவிட கட்சி மானமுள்ளவங்க நிறைய இருந்த கட்சின்னு காமிச்சாங்க. 22 பேர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர் கூட இருக்கிறாங்க. 25 பேர் தான் அங்க இருக்காங்க. அப்ப இட்ஸ் கிளியர் கட் கேஸ் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி, கட்சி தாவல் சட்டத்துப்படி 2/3 மெஜாரிட்டி அங்க போனா தான் அவர்கள் வந்து அந்த கட்சியை தனியா வந்து ஸ்பீக்கர் ரெகக்னைஸ் பண்ண முடியும். 47 2/3 32 பேர் பிரிஞ்சு விஜய்க்கு ஆதரவு அளித்திருந்தால் தான் அவர்கள் தனி குழுவாக சட்டமன்றத்தில் செயல்பட முடியும். 25 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப 25 பேரையும் நீங்க பதவி விலக தான் செய்ய போகணும். பதவி விலக வச்சுதான் வேற வழி கிடையாது. நீங்க பண்ண மாட்டீங்க. உங்களுடைய நாடகங்களும் உங்களுடைய ஏமாற்று வேலைகளும் மக்கள் கண்ணால கொஞ்ச காலத்துல தெரியத்தான் போகுது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் இந்த குதிரை பேரங்கள் எல்லாம் பேசிட்டு சொன்னாரு, எங்களுடைய நடவடிக்கைகள் நாங்க எடுத்த நல்ல திட்டங்கள் நீங்க தொடருங்க, உங்களுக்கு நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் போது உங்களுக்கு உதவி பண்ணுங்க விதமாக நாங்க வெளிநடப்பு செய்கிறோம்னு அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்ப அதிமுகங்கிற அந்த பெரிய கட்சிய ஒரு சிலரோட
ஆதாயத்திற்காக உங்களுடைய ஒரு பி டீமை உள்ள வச்சு இன்னைக்கு நீங்க பலந்துட்டீங்க குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுவும் உங்களால முழுசா பழக்க முடியல, 2/3 மெஜாரிட்டி அங்க இல்லைங்க போது அந்த உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 பேர்களும் நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் பதவி விலகத்தான் வைக்கணும். என்ன செய்ய போறீங்கன்னு வரக்கூடிய காலங்கள்ல பார்ப்போம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், மதச்சார்பின்மையை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் தேவையில்லாத திட்டங்களா எதிர்ங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வருது. அதை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுக்கிறார். அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக உங்க பக்கத்துல இருந்து எந்த ஒரு விளக்கமும் இல்லை. இது தமிழக முதல்வராக மௌனம் காப்பது உங்களுக்கு அழகல்ல மட்டும் இல்ல, அது உங்கள் கடமை மீறிய செயல். நீங்கள் குரல் கொடுத்துத்தானாக வேண்டும். ஒண்ணு இங்க நில்லுங்க, அங்க நில்லுங்க. அதை நான் தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலவில் நீங்கள் இன்று இல்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசுனாங்க, நீங்களும் அதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்புல 144 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அந்த பிரிஞ்சு வந்த குரூப்போட விடுதலை சிறுத்தைகள், திமுக கூட்டணி கட்சிகள் தங்கள் கொடுத்த வாக்குக்கு ஏற்ப உங்களுக்கு ஆதரவு கொடுக்கத்தான் செஞ்சாங்க. 142 பேர் ஆதரவு, 22 பேர் எதிர்ப்புன்னு சொல்லி இந்த மசோதா பாஸ் ஆகி உங்களுக்கு அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்று விட்டது. மிக முக்கியமான ஒரு விஷயம், பெரியார பின்னால் வச்சிருக்கீங்க, அம்பேத்கரை பின்னால் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். திராவிட கட்சிகளின் ஒரு துறை, திராவிட கட்சிகளுக்கு மிக முக்கியமான துறைனா அது கல்வித்துறை தான். அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், திராவிட கட்சிகள் கல்வித்துறையில் செஞ்ச புரட்சி மாதிரி வேற எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியிலும் செய்யல சேஃபா சொல்ல முடியும். அதுக்கு ஒரே எக்ஸெப்ஷன் நீங்க கொடுக்கணும்னா கம்யூனிஸ்ட் கேரளால, அவங்களும் அதே மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க. மற்ற எந்த மாநில அரசுகளும் அந்த மாதிரி செய்யவில்லை. அந்த கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் என்றைக்குமே ஒரு நான் பிராமின் கையில் தான் கல்வித்துறையை கொடுப்பாங்க. இன்று முதல் முறையாக கல்வித்துறை நீங்கள் ஒரு பிராமின் வெங்கட்ராமன் அவர்கள் கையில கொடுத்தன. ஜாதி சொல்லியே சொல்றேன், ஜாதி துவேஷம் என்னுடைய காரணம் இல்லை, கொடுத்திருக்கிறீர்கள். சமூக நீதியின் மிக அடிப்படை என்பது அனைவருக்கும் கல்வி, நல்ல தரமான கல்வி. நம்ம பிள்ளைங்களுக்கு வசதி இல்லை, படிக்க வசதி இல்லை, படிப்பு வேணும் அப்படிங்கிறது அதோட முதல் அடிப்படை, சமூக நீதியோட அடிப்படை. அதற்கு மேலதான் மற்ற எல்லா கட்டமைப்பும். நம்ம பிள்ளைங்க படிக்கணும், நல்ல எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், வேலைக்கு வரணும், சமத்துவம் வரணும், அதுக்கப்புறம் தான் அடிப்படை அது கல்வி தான். இன்று அந்த பள்ளி கல்வியை நீங்கள் ஒரு பிராமணர்களும் கொடுத்து விட்டீர்கள். அது நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகம் போன்ற நாட்டுல நீங்க யோசிச்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு வரலாற்றை பின்னோக்கி நான் உங்களுக்கு கொண்டு போறேன், யோசிச்சு பாருங்க. காமராஜர் அவர்கள் பெருவெற்றி பெறுகிறார் தேர்தலில். வெற்றி பெற்ற போது பெரியாரோட ஆதரவோடு வெற்றி பெறுகிறார். அப்போது நீங்க காமராஜர் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஆனா இதான் வரலாறு, இதுக்கு திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ காமராஜர் அதை அக்னாலேஜ் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு பெரியார்ட்ட சொல்றாரு, நீங்க மினிஸ்டர்ஸ் நியமிங்க அப்படின்னு கேட்கிறாரு பெரியார்ட்ட. பெரியார் சொல்றாரு, ஐயா இது உங்களுக்கான வெற்றி, யாருனாலும் நீங்க மினிஸ்டரா நியமிச்சுக்கோங்க, அந்த உரிமை எனக்கு கிடையாது, நீங்கள் பெற்ற வெற்றி, ஒரு வேண்டுகோள் ஆனா உண்டு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டா, எஜுகேஷன் செக்ரட்டரியா மட்டும் பெரியார் கேட்கிற போஸ்ட் பாருங்க. உங்கள் கொள்கை தலைவர் பெரியார் கேட்கிற என்ன கேட்கல, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணு, இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணு, எலக்ட்ரிசிட்டி செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணு, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணி கேட்கல. எஜுகேஷன் செக்ரட்டரியா நான் சொல்ற சுந்தர வடிவேலுன்னு நினைக்கிறேன், அவர் அப்பாயின்ட் பண்ணுங்கன்னா பெரியார் கேட்டாரு. அவரும் காமராஜும் இணைந்து கொண்டு வந்த திட்டங்கள் தான் சத்துணவு திட்டம், ஸ்கூல் தொடங்குனது எல்லாம். அதனால காமராஜோட வெற்றியில் பெரியாருக்கும் ஒரு சிறிய பங்கு மறக்க முடியாது. அத்துணை திராவிட இயக்கங்களும் மிக முக்கியமாக கண்டது அந்த பள்ளி கல்வித்துறையை தான் மிக முக்கியமாக கொண்டிருந்தார்கள். அதை இன்று ஒரு பிராமணரிடம் கொடுத்து விட்டீர்கள். வரப்போவது 2 முக்கியமான விஷயம். ஒன்று, மும்மொழி கொள்கை ஆதரிச்சீங்க, கண்டிப்பாக நீங்கள் முழு முதல் குரலை எழுப்பி நாங்கள் முடியும் வரை அதை எதிர்ப்போம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டோம். அதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த விஷயத்தையும் நான் இப்போ ஒன்றும் கெட்டு போகவில்லை. போர்ட்போலியோ சேஞ்ச் பண்ணி அவருக்கு வேற போர்ட்போலியோ கொண்டு வந்துட்டு எஜுகேஷனுக்கு நீங்க தான் நிறைய பிஎஸ்டி வச்சிருக்கீங்களா, ஐஐடி வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் வச்சிருக்கீங்களா? யாரோ ஒரு பிராமணர் சமூகத்தை அல்லாத சேர்ந்தவருக்கு ஒருத்தருக்கு ஸ்கூல் எஜுகேஷனை கொடுங்க, காலேஜ் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதை பெரியாரும் அம்பேத்கரும் கண்ட கனவான ஒரு தலித்துக்கு கொடுங்க, அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கொடுங்க, ஏழை ஒருவர் கொடுங்க. அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் என்னன்னு தெரியும். இவருக்கு கொடுக்காதீர்கள், இது எங்களுடைய வேண்டுகோள். இதுதான் சுருங்க சொன்னா இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடந்தது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய மூட நம்பிக்கைகளையும் உங்கள் வீட்டிலே வைத்து வாருங்கள். அதற்கான இடம் தமிழக அரசு இல்லை, தமிழ்நாடு இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.